தமிழ் சுருக்கெழுத்து கேள்வி பதில்கள் அத்தியாயம் 15 இல் இல் கொக்கிகள். கேள்வி 60. இல் இல் கொக்கிகள் எழுதப்படும் முறையை உதாரணங்களுடன் விளக்குக. இல் இல் பெரிய கொக்கி வளைவு கோடுகளுக்கு வளைவின் உட்புறம் சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு: தாள், திருநாள். ஆரம்பச் சேர்க்கை எதுவுமின்றி வருகிற நேர்கோடுகளுக்கு இல் இல் கொக்கி கடைசியாக வருகிற உயிர்க்குறியின் மாற்றுப்புறம் எழுதப்படும். இது கடைசியில் வரும் உயிர்க்குறியை குறிப்பதற்கு வாகாக இருக்கும். எடுத்துக்காட்டு: பால், கூழ். ஆரம்ப உயிர்க்குறி சுழி, நீண்ட சுழி, கொக்கி போன்ற ஆரம்பச் சேர்க்கை உடைய நேர்கோடுகளுக்கு கோடு நன்கு நேராக இருப்பதற்கு வாகாக ஆரம்பச் சேர்க்கையின் மறுபுறம் இல் இல் கொக்கி எழுதப்படும். எடுத்துக்காட்டு: அருள், சுருள், மரங்கள். நடுவில் இல் இல் வந்தால் பெரிய கொக்கியை போடாது முழுவதுமே எழுதப்படும். எடுத்துக்காட்டு: வேள்வி, கேளிக்கை. ஆனால் இல் இல் கொக்கியிடப்பட்ட வார்த்தைகளுக்கு பின் மற்றொரு வார்த்தையோ வேற்றுமை உருவோ பன்மை விகுதியோ சேரும் போது இல் இல் கொக்கி வாகுள்ள இடங்களில் அப்படியே வைத்துக் கொள்ளப்படும். எடுத்துக்காட்டு: தேள்கடி, படங்களில், சுருள்கள். கேள்வி 61. பன்மை விகுதியாகிய கல் எழுதப்படும் முறையை உதாரணங்களுடன் விளக்குக. பன்மை விகுதியாகிய கல் என்பதற்கு முன் மெல்லினமாகிய இங் வந்து அதை நடுவில் பெரிய சுழி கொண்டு காட்ட வாகு இல்லாத இடத்திலும் தனிக்குறி சொற்கள், சுருக்கங்கள் ஆகியவற்றோடு பன்மை விகுதி சேரும் போது கல்லுக்கு முன் இங் வருமிடத்திலும் வர், லா கடைசியில் வருமிடத்திலும் பன்மை விகுதியாகிய கல் என்பதற்கு இல் இல் கொக்கியே கடைசியில் எழுதப்படும். எடுத்துக்காட்டு: தேசங்கள், வருஷங்கள், ஆடவர்கள், வேல்கள். கேள்வி 62. சுருக்கத்தில் இல் இல் கொக்கி எழுதப்படும் முறையை உதாரணங்களுடன் விளக்குக. அவர்கள் என்ற சொல் மரியாதைக்குரிய பின்மொழியாக பல இடங்களில் வரும். அதை குறிக்க அவ்வார்த்தைக்கு முன்னுள்ள வார்த்தையின் கடைசி கோட்டின் முடிவில் இல் இல் கொக்கி சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு: நேருஜி அவர்கள், காமராஜ் அவர்.